வணக்கம். பங்குச்சந்தையில் பை ஆன் டிப்ஸ், செல் ஆன் ரைஸ் என்பது ரொம்ப எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த முதலீட்டு கொள்கை. இதை பற்றி எளிமையாகவும் விவரமாகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஒன்று, பை ஆன் டிப்ஸ் அப்படின்னா விலை குறையும் போது வாங்குறது. ஒரு நல்ல நிறுவனத்தோட பங்கு தற்காலிக காரணங்களால் கீழே வந்ததுன்னா அதை நான் தள்ளுபடியில் விலையில் வாங்குறது தான் பை ஆன் டிப்ஸ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கு 1000 to 900 குறைகிறது. அப்போ நிறுவனத்தின் அடிப்படை ஃபண்டமெண்டல்ஸ் நல்ல நிலையில் தான் உள்ளது. ஏதோ ஒரு நியூஸ் பேசிஸ், ஏதோ ஒரு காரணத்தினால அது கீழே இறங்கிறது. அப்போது 900 வாங்குவது பை ஆன் டிப். பிறகு 900 to 1100 போகிறது. ஆனால் 1100 வாங்குவது சற்று ஆபத்து அதிகம். நம்பர் 2, செல் ஆன் ரைஸ், விலை உயரும் போது விற்பது. சில பேர் பயத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வித்துட்டு ஆசையில் மேலே போய் வாங்குவாங்க. ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளர்கள் கீழே வாங்குவாங்க, மேலே விற்பாங்க. உதாரணத்துக்கு, ஒரு ஸ்டாக்கு விலை வாங்கின விலை 900, தற்போதைய விலை 1200. அப்போ லாபம் பார்த்தீங்கன்னாக்கா 300, 33%. அப்போது ஒரு பகுதி அல்லது முழுவதையும் விற்பது தான் செல் ஆன் ரைஸ்ன்னு சொல்றது. அடுத்தது, அக்குமுலேஷன்லாம் என்ன? சேகரிப்பு நிலை தமிழ்ல சொன்னா, ஒரு பிக் இன்வெஸ்டர்ஸ் லைக் அந்நிய முதலீட்டாளர்கள், உள்நாட்டு முதலீட்டாளர்கள், யாரு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்களுக்கு மெதுவாக பங்குகளை வாங்குற ஒரு கட்டம் அது. அதுக்கு அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விலை பெரிய அளவில் ஏறாது, ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் நகரும். அப்போது வால்யூம் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு, ஒரு பங்கு பெயருக்கு வச்சுக்கோங்க, 450 to 520 இடையிலேயே 2 மாதங்களுக்கு அப்படியே தொடர்ந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ரீட்டைல் சில்லறை முதலீட்டாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னப்பா இது, இந்த பங்கு நகரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஸ்மார்ட் மணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 490, 500, 510 என்று தொடர்ந்து வாங்கி கொண்டு இருப்பாங்க. யாரு? இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை ஃபாலோ பண்ணுறவங்க. இதுதாங்க அக்யூமுலேஷன். சிம்பிளாக எளிமையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விலை அமைதியாக இருக்கும்போது பிக் இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்க. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? அதுக்கு விநியோக நிலைன்னு பேர். ஸ்மார்ட் மணி கான்செப்டு, பிக் இன்வெஸ்டர்ஸு தங்கள் பங்குகளை மெதுவாக விற்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விற்கிறது. இதுக்கு என்ன சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்ன? விலை புதிய உச்சம், நியூ ஹை வந்திருக்கணும், வால்யூம் அதிகமாக இருக்கணும், மேலே செல்ல முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு பங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ன்னு ஒரு பங்கு, அது 500 வாங்கினவங்க 900 to 1000 பகுதியில் விற்க ஆரம்பிப்பாங்க. புதிய முதலீட்டாளர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் கீழே இருந்து இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்குல்ல, இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போகலாமே, ஏன் போகக்கூடாது அப்படின்னு இவங்களே ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ இது இன்னும் மேலே போகும்னு நினச்சிக்கிட்டு வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல சரியாக வால்யூம் இல்லாமல் அது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பதிலாக பிரேக் டவுன் ஆகும். அப்போ இவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, நான் வாங்கினால் இறங்குது அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனால் அதே ஒரு ஸ்மார்ட் மணி மெதுவாக வெளியில் வந்துடுவாங்க. இதுவே டிஸ்ட்ரிபியூஷன். சுருக்கமாக சொல்லப்போனால், பப்ளிக் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கும் போது பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது பிக் இன்வெஸ்டர்ஸ் அது விற்பாங்க. இதுக்கு ஒரு சின்னதாக லாஜிக்கலாக, தட் இஸ் வாழ்க்கை உதாரணம் ஒன்று உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். ஒரு நிலம் இருக்குது, யாரும் வாங்காத போது அது 10 லட்சம் ரூபாய். அதை ஒரு பெரிய முதலீட்டாளர் வாங்குறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, அக்குமுலேஷன் பாலிசி. சில வருடம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, அதே நிலத்தை 30 லட்சம் ரூபாய்க்கு எல்லாரும் வாங்க வருவாங்க. அப்போது அவர் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுவார், இவங்க தலையில் கட்டிட்டு அவர் லாபத்தை பார்த்து வித்துடுவார். அதுதாங்க டிஸ்ட்ரிபியூஷன். இதில் கோல்டன் ரூல் என்ன தெரியுங்களா? அக்குமுலேஷன் பகுதியில் வாங்குங்க, டிப்பில் வாங்குங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பகுதியில்
எச்சரிக்கையாக இருங்கள். ரைஸில் லாபத்தை பதிவு செய்யுங்கள். குறைவாக வாங்கி உயர்வாக விற்று லாபம் பெறுவது ஒன்று. கூட்டத்தை பின்பற்றக்கூடாது. ஸ்மார்ட் மணி என்ன செய்கிறது என்பதை நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கணும். நிறைய விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட் கூட அப்படித்தான் இருக்குங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு சிடிஎஸ்எல்னு ஒரு ஸ்டாக் 1580 1600 இருக்கிற போது எல்லாருமே ஓடி போய் அதை வாங்கிடும் ஆர்வமா. ஏன்னா அது மேல இருக்கக்கூடிய ஒரு அதீத நம்பிக்கை. பட் ஸ்டாக்கு செக்டர் அதனுடைய நிறுவனம் நல்ல நிறுவனங்களா இருந்தாலும் நாம போய் வாங்குறது நல்ல உயர்நிலையில வாங்குறோம். எல்லாரும் விற்கிற போது போய் நம்ம வாங்கிடுறோம். ஏன்னா நமக்கு அதுக்கு டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் பயாஸ், இந்த நியூஸ் பேசிஸ், அந்த டிஸ்ட்ரிபியூஷன், அக்குமுலேஷன், செல் அண்ட் ரைஸுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காம போய் செஞ்சிடறோம். ஆனா அதே 1200 இருக்கிற போது என்ன பண்றோம்? அதை வாங்க மாட்டேன்றோம். ஏன் வாங்க மாட்டேன்றோம்னா, இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கு, இன்னும் புறப்பட்டாடணும், கொஞ்சம் தூரம் இருக்கு, அதனால நம்ம அங்க போய் வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவர் சவுண்ட் இல்லாம யூ டர்ன் போட்டு ஸ்ட்ரைட்டா மேல கிளம்பிடுவாரு. அப்போ நாம என்ன சொல்றோம்? டாடா வடை போச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்றோம். பொதுவாகவே பங்குச்சந்தை முதலீடு என்பது குறைவான விலையில் வாங்கி அதிகமான விலையில் விற்பதுதான் ஒரு முதலீடா இருக்கட்டும், வர்த்தகமா இருக்கட்டும் சிறந்த வழி. நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல செஞ்சா நோ என்ட்ரியில போனா பெனால்டி கட்டத்துக்கு ரெடியா இருக்கணும். இங்க என்ன பண்றோம்? அதுக்கு உண்டான லாஸை ஃபேஸ் பண்றோம். அதனால ஒரு சிறந்த முதலீட்டாளர்கள் பை அண்ட் டிப்ஸ், செல் அண்ட் ரைஸ் ஃபாலோ பண்ணுங்க. அக்குமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணி முதலீட்டை திறமையாக செய்யுங்க. எந்த முதலீடா இருந்தாலும் செக்டரல் ரொட்டேஷன் பேசிஸ்ல ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுங்க. இப்போ என்ன ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அதை கன்சிடர் பண்ணுங்க. 3 வருஷத்துக்கு மட்டுமே வச்சுக்கோங்க. நான் இது 20 வருஷத்துக்கு வச்சுப்பேன், 30 வருஷத்துக்கு வச்சுப்பேன்லாம் ஒரு டைம் பவுண்ட் நீங்க பண்ணாதீங்க. ட்ரெண்டு எப்போ வேணாலும் மாறலாம். அப்போ நீங்க வாங்கியிருக்கிற பங்கு வாங்கிய விலைக்கும் கீழேவும் வரலாம். அதே மாதிரி ஒவ்வொரு குவார்டர்லி இன்ஃபர்மேஷன் ரிசல்ட் வருது பார்த்தீங்களா, கோவல்டி ஏர்னிங்ஸ் ரிசல்ட். அப்போ நீங்க கையில வச்சிருக்கிற பங்கு உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிறது அதனுடைய இப்ப தரம் எப்படி இருக்கு, யாராவது இன்வெஸ்டர்ஸ் ஏதாவது வித்திருக்காங்களா, அல்லது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் தன்னுடைய சுமையை குறைச்சிக்கிறாங்களா, உள்நாட்டு முதலீட்டாளர்கள் அதிகமாக வாங்கியிருக்காங்களா, இதெல்லாம் நீங்க அசஸ் பண்ணணும். அப்போ இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நீங்க எச்சரிக்கையா இருந்துட்டு அதை கூர்ந்து கவனிச்சு அதை சுவிட்ச் ஓவர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த பதிவில் விவரமாகவும் இன்னும் தெளிவாகவும் ஒரு பங்கை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதை அடுத்த பதிவில் நம்ம பேசிக்கலாம். அதே மாதிரி ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடலாம். இந்த மாதிரி வீடியோ நாங்கள் அனுப்புகிற வீடியோவுக்கு நீங்கள் தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஃபார்வேர்டு பண்ணி இதில் உங்களுடைய கமெண்ட்ஸு போடுங்க. இது எங்களுக்கு வழிகாட்டலாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.